ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உலகங்களில் ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு. அதுவும் சர்வதிகார நாடுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சீனா அப்படின்னு பல நாடுகள் வந்து இருக்குது. ஆனாலும் வடகொரியா மாதிரி ஒரு மர்மமான தேசத்தை இந்த உலகத்தில் எங்கேயும் பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளோ ரகசியமா அந்த நாடு முழுவதும் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அந்த நாட்டோட அதிபர் தான். அந்த நாட்டோட அதிபர் வந்து அந்த நாட்டை பத்தி ஒரு துளி கூட வந்து வெளிவராதபடி, அந்த நாட்டோட ரகசியங்கள் வந்து வெளிவராதபடி வந்து பார்த்துக்கிறாரு. முக்கியம் பார்த்தீங்கன்னா அணு ஆயுதத்திலேருந்து, ஊடகத்திலேருந்து அந்த நாட்டு மக்களுடைய வறுமை எதை பத்தியுமே வந்து வெளில வராது. அப்படிப்பட்ட ஒரு மர்ம தேசம் தான் வடகொரியா. ஆனா அப்படி இந்த உலகத்திலே ராணுவத்துல 4வது இடத்துல இருந்து இருக்குது வடகொரியா. அந்த வடகொரியா நாட்டில் உள்ள அந்த ராணுவத்துல வேலை செய்யற பெண்களை பத்தி தான் பார்க்கிறோம். அதுவும் அந்த பெண்கள் வந்து எவ்வளவு கொடுமைகள் வந்து அனுபவிக்கிறாங்க. இந்த கொடுமைகள் எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு பயங்கர கொடுமையா வந்து இருக்கும். அதை பத்தி தான் பார்க்கிறோம். உலகிலே பலம் வாய்ந்த நாடு அப்படின்றது எதை வச்சு நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா அது வந்து ராணுவம், பொருளாதாரம், அந்த நாட்டுடைய பலம், அந்த நாட்டுடைய மக்களுடைய வாழ்க்கை முறை, இதெல்லாம் தான் ஒரு ஜனநாயக நாட்டையும் ஒரு நாட்டையும் வந்து எப்படி செழுமைப்படுத்துது அப்படின்றத காட்டுறது. முக்கியம் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் வந்து பயங்கரமா சட்டத்திட்டங்கள் வச்சிருந்தாலும் வெளிப்படைத்தன்மையை எல்லா நாடுகளும் வச்சிருக்கோம். ஆனா வடகொரியா நாடு எந்த ஒரு வெளிப்படைத்தன்மை, அதாவது ஒரு துளி கூட வந்து அந்த நாட்டை பத்தி வெளில வந்து கொண்டு வர முடியாது. அவ்வளவு ரகசியமா வந்து இருக்கும். அதே நேரங்களில் வடகொரியா எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இதை மட்டும் வடகொரியால தடுக்கவே முடியாதுல்ல. அதுதான் சேட்டலைட். அதாவது என்னதான் பொத்தி வடகொரியா வச்சிருந்தாலும் சேட்டலைட்ன்ற ஒரு விஷயத்தை வந்து பக்கமா வந்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வெளி உலகத்துக்கு காட்டிடுது. அதுதான் அதுல உள்ள ரகசியங்கள் எல்லாம் வெளிவந்துருது. இதெல்லாம் தாண்டி உலகிலேயே ராணுவத்துல 4வது மிகப்பெரிய ஒரு நாடு அப்படின்னா அது வடகொரியா தான். அந்த வடகொரியா நாட்டில இருந்து ராணுவத்துல பணியாற்றி இருந்த ஒரு பெண் தான் லிசோ வந்து வடகொரியால தப்பிச்சு வந்திருக்காங்க. இவங்க சொன்ன அதிர்ச்சியான தகவல் எல்லாமே வந்து ஒரு நிமிஷம் உரைய வச்சிரும். அந்த மாதிரி தகவலை அவங்க சொல்றாங்க. இவர் வடகொரியால சுமார் 10 ஆண்டுகள் ராணுவத்துல பணி செஞ்சிருக்காரு. இவரோட குழுல 50 பெண்கள் வரலையும் பணியாற்றி இருந்திருக்காங்களாம். முக்கியமா அங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் சீரட வைக்கிறதுக்கு ஒரு பெட்டியும், அந்த பெட்டி மேல வந்து 2 புகைப்படங்களும் வந்து இருக்கும். அதுதான் இந்த வடகொரியா நாட்டை நிறுவிய கிம் இல் சுங்கோட புகைப்படமும் தற்போதைய வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் புகைப்படமும் அதுல வந்து இடம்பெற்றிருக்கும். வடகொரியா ராணுவத்தை விட்டு நான் வெளியே வந்து 10 வருஷம் ஆனாலும் அங்க நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் என் மனசுல ஆறாத படுவா வந்து பதிஞ்சிருக்கு. அதுவும் அங்க நடந்த கொடுமைகள்லாம் கேட்டீங்கன்னா நீங்களே உறைஞ்சு போவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. அவர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க படுக்கும் படுக்கை எல்லாமே வந்து நெல்லுமையால செய்யப்பட்டது. இது வந்து பருத்தியாலேயோ இல்ல வேறொரு பிளாஸ்டிக்காலேயோ செய்யப்பட்டது கிடையாது. அதனால இவங்களுடைய வேர்கள் அப்படியே வந்து அந்த படுக்கையில அந்த பாயில படிஞ்சிரும். இதனால பயங்கர ஒரு வேர்வை நாத்தம் வரும். துவைக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு தண்ணி வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த படுக்கை இதமா இருக்காது, உடம்பு ரொம்ப உருட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரங்களில் ராணுவ பெண்களுக்கு துணிகளை துவைக்க போதுமான வசதியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனாலதான் தங்களுடைய படுக்கையை வந்து துவைக்க முடியாததுக்கு இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குளிக்கிறதுக்கு போதுமான வசதி கிடையாது, எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே நேரங்களில் அங்க கடுமையான குளிர் நிலவும், எங்களுக்கு வெந்நீர் தர மாட்டாங்க. முக்கியமா அங்க வர தண்ணீர் எல்லாமே மலையிலிருந்து ஒரு குழாய் போட்டு நேரடியா வந்து கொடுக்கப்படுது. இந்த தண்ணீர் ரொம்ப குளுமையா வந்திருக்கும். அதே நேரங்களில் இந்த தண்ணீர் வரது தண்ணீர் மட்டும் வராது, அதுல இருந்து பாம்புகள் வரும், தவளைகள் வரும், தேல், பூச்சி, பூரான் எல்லாமே வந்து வரும். ஆனாலும் வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் வந்து பல்கலைக்கழக பேராசிரியர் மகளான இவனுக்கு 41 வயசாகுது. இவரோட குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் பலரும், அதாவது எல்லாருமே ராணுவத்துல பணியாற்றாங்களாம். வடகொரியாவில் பெரும்பாலும் பெண்கள் தான் வந்து அதிகமா ராணுவத்துல வந்து இருப்பாங்க. இது முக்கிய காரணம் என்னன்னா 1990களில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வடகொரியா வாட்டிச்சான். அதனால உணவு கூட கிடைக்கலையா. இதனாலதான் ராணுவத்துல சேர்ந்தா உணவு கிடைக்கும் அப்படின்ற ஒரே காரணத்தால அங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பெண்கள் எல்லாமே வந்து ராணுவத்துல சேர ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலதான் ஆயிரக்கணக்கான பெண்கள் ராணுவத்துல சேர ஆரம்பிச்சாங்க. வடகொரியாவில் கடும் வறட்சி ஏற்பட்ட காலகட்டங்கள்ல ராணுவத்துல அதிகப்படியான பெண்கள் சேர ஆரம்பிச்சாங்க. இதனாலேயே வடகொரியாவில் மிகப்பெரிய அளவுல பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. பெண்கள் மிகவும் மோசமா நடத்தப்பட்டாங்க. அதே நேரத்தில் துன்புறுத்தல்கள், பாலியல் சீண்டல்கள் அதிகமா நடந்துட்டே இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே நேரம் அவர் என்ன சொல்றாருன்னா, வடகொரியாவில் ராணுவத்தில் பணியாற்றுவங்களுக்கு மாதவிடாய் காலத்துல பெரிய ஒரு துன்பத்தை அனுபவிச்சதாகவும் அங்க வந்து நாப்கின் தரப்பட மாட்டாது அப்படின்றோம். துணிகளாலேயே பயன்படுத்தப்பட்ட சானிட்டரி நாப்கினை தான் மீண்டும் பயன்படுத்தும் அவ்வளவு நாளைக்கு நாங்க ஆளானோம் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. ஒரே ரத்தமா இருக்கும், தண்ணீர்ல கழுவி மீண்டும் அதே பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. முக்கியம் பாத்தீங்கன்னா, அதாவது ஆண் வீரர்களை எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க எல்லாருமே எழுந்திருச்சு எங்களுடைய நாப்கின் எல்லாம் கழுவுவோம் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா தான் கூட இருந்த இன்னொரு பெண்ணுக்கு வயசு 20ஆவது. இந்த பெண் அதிக நேரம் ராணுவத்தில் இருந்த ஒரே காரணத்தால தொடர்ந்து கடுமையான உழைப்பினால இந்த பெண்ணுக்கு 2 ஆண்டு கிட்டத்தட்ட அந்த மாதவிடாய் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆரம்பத்துல வறட்சி காரணமா பெண்கள் ஏகப்பட்ட பேர் வடகொரியா ராணுவத்துல சேர ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கு பிறகு நிலைமையை தலைகீழ மாறிச்சான் வடகொரியால. அதுக்கு முக்கிய காரணம், பெண்கள் 18 வயசு நிரம்பிச்சுனா ராணுவத்துல சேர்ந்தாகணுமா. அது மட்டும் கிடையாது, 7 வருஷம் கட்டாய ராணுவ சேவையில வந்து அவங்க வந்து ஈடுபட்டாகணும் அப்படின்ற மாதிரி வடகொரியாவில் 2015ஆம் ஆண்டு வடகொரியா அரசு அறிவிச்சது. ராணுவத்தில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா நிலைமையை அங்க தலைகீழா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது அங்குள்ள பெண்களுக்கு கழிப்பிடம் சரியா இல்ல, கழிப்பிடமே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ஆண்கள் முன்னாடியே இயற்கை உபாதையை கழிக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் ஒன்னாவே இருக்கிறதால பாலியல் சீண்டல், பாலியல் கொடுமைகள் ஒரு புறம் தொடர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, எல்லாமே வெளிப்படைத்தன்மையா வந்து நடக்கிறதால எந்த ஒரு கேள்வி கேட்காம யாருனாலும் சீன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பாலியல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டா வடகொரியால 7 ஆண்டு வரை சிறை தண்டனை அப்படின்ற மாதிரி வடகொரியா அரசு அறிவிக்கப்பட்டிருக்கு. வெறும் கண் துடைப்புக்கு தான் இந்த அறிவிப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட எந்த ஒரு பெண்ணும் வந்து புகார் அளிக்கிறதும் இல்ல, வாக்குமூலம் கொடுக்கறதும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது முக்கிய காரணம் என்னன்னா, அவங்க புகார் அளிச்சா அந்த வழக்குல இவங்க தான் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுமா.
ஏன்னா எந்த ஒரு செயலையும் அதிகாரிகளை மீறி இவங்க எதுவுமே பண்ண முடியாதான். அதிகாரிகள் சொல்றதா அங்க முதன்மையா வந்து எடுத்துக்கொள்ளப்படுமா. முக்கியமா குற்றம் செஞ்சவங்க எந்த தவறு செய்யாம தப்பிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பாதிக்கப்பட்டவங்க மிகப்பெரிய ஒரு தண்டனை வந்து அனுபவிக்கிறதா சொல்றாங்க. இதனாலேயே யாரும் புகார் அளிக்கிறது இல்லையா. அதனால இங்க பாலியல் புகார் ஒரு புகார் கூட ராணுவத்துல பதிவாகலையா. ஆனால் தினந்தோறும் பாலியல் இச்சைக்கு ஆளாகிறாங்களாம். முக்கியமா படைத்தலைவர் வந்து ஒரு அறையில வந்து இருப்பாரு. அவருக்கு கீழ் பணி செய்யறவங்க எல்லாருமே வந்து பக்கத்து அறையில வந்து இருப்பாங்க. ஆனா படைத்தலைவர் எப்ப வேணாலும் வந்து அந்த அறைகளுக்கு வந்து வருவாரு. அவர் வந்து எந்த பெண்ணை வந்து விரும்புறாரோ அந்த பெண்ணை வந்து அழைச்சிட்டு போயிடுவாரு. அங்க வந்து என்னவாலும் நடக்கும். பாலியல் சீன் வந்து இப்படிதான் பாலியல் சீன் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா பெண்களையும் வந்து எப்படினாலும் வந்து கற்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முக்கியமா வடகொரியா ஆணாதிக்கம் சமூகம் நிறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஆதிக்கம் ராணுவத்துல மிகவும் அதிகமா வேறுன்று இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது முக்கிய காரணம் நாட்டிலேயே ராணுவம் தான் முதன்மையானது அப்படின்றதால வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் இதை கண்டுக்கிறதே இல்லையா. இது கூட பரவாயில்ல, கட்டுமானத்துறை இன்னும் சின்ன சின்ன படைகள் அப்படின்னு இதெல்லாம் பணி செய்யறவங்களோட நிலைமை தலைகீழா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் படு மோசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வடகொரிய ராணுவத்துல இருந்த லிசோவை 28 வயதுல அவங்களோட குடும்பத்தோட நேரத்தை செலவிடுவதற்காக விடுவிக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. ஆனா ராணுவத்தை விட்டு நாட்டுக்கு வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலை சந்திச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவருடைய வாழ்க்கைக்கு வாழக்கூடிய எந்த ஒரு அம்சத்தையும் அரசு செய்யவே இல்லை அப்படின்ற மாதிரியும், அதுக்கு பிறகு வந்து வாழ்க்கை வாழ்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது வடகொரியா பொருளாதாரத்துல ரொம்ப வந்து கீழே இறங்கினதாகவும் வடகொரியாவுக்கு பரவலான பொருளாதாரத்தை விதிச்சிருந்ததால மிகப்பெரிய அளவுல பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதுன்னு சொல்றாரு. அதாவது ஒரு கிலோ வாழைப்பழம் அமெரிக்க டாலருக்கு வந்து $100 அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் ஒரு கிலோ வாழைப்பழம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த நிலையில அங்க வாழ்றதுக்கு போதுமான வசதி இல்லாததால உடனடியா வடகொரியால வந்து தப்பிக்க அவர் முயன்றிருக்காரு. 2008ஆம் ஆண்டு தென்கொரியாவுக்கு தப்பிக்க முயற்சி செஞ்சாரு. முதல் முயற்சியில் சீனா எல்லையில கைது செய்யப்பட்டாரு. 10 ஆண்டு அவருக்கு சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டது. 2வது முறை வடகொரியால இருந்து தப்பிக்கிறாரு. டூமன் என்ற ஆற்றை நீந்தி அவர் கடந்து சீனா வழியா தென்கொரியாவை சென்றடைகிறாரு. தென்கொரியாவுக்கு போயிட்டாரு. இதுக்கு பிறகுதான் இவர் உலகத்தை இருந்து அறிகிறாரு. உலகமே வேற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதா அவர் பாக்குறாரு. வெளியில வந்து ஜனநாயக முறையில மிகவும் சுதந்திரமா நடக்கிறதாவும், அதாவது வடகொரியாவே ஒரு ஜெயில் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வடகொரியா உள்ள நீங்க வந்து என்றான உடனே எந்த ஒரு சுதந்திரமும் உங்களுக்கு தரப்பட மாட்டாது. பெரிய ஒரு சிறையில இருந்து சிக்கின மாதிரி தான் இருந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு முக்கிய காரணம்னா அங்க உள்ள சட்டத்திட்டங்களும் அங்க வந்து கடுமையான தண்டனைகள் தான். நீங்க ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட அதுக்கு முதன்மையான தண்டனை மரண தண்டனை தான் முதல்ல வந்து பரிசீலிப்பாங்களாம். அதுக்கு பிறகுதான் அவங்க 2வது முறையா வந்து சிறை தண்டனைக்கு வந்து பரிசீலிப்பாங்களாம். இப்படி வடகொரியாவில் பயங்கரமான தண்டனை சட்டங்கள் இருக்கிறதால இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையா பார்க்கப்படுது. அதே நேரத்தில் வடகொரியாவில் தப்பிச்சு வந்த யோன் பார்க் என்ற பெண்ணு தான் அதிர்ச்சியான ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காரு. அதாவது வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் மகிழ்விக்கிறதுக்காக வருடத்துக்கு 25 கன்னி பெண்கள் வந்து செலக்ட் பண்ணுவாராம். இவங்க தான் வந்து இவர் வந்து மகிழ்ச்சிப்படுத்துவாங்களாம். இவரு வடகொரியால இருந்து கடந்த ஆண்டு தான் தப்பிச்சு வந்திருக்காரு. தப்பிச்சு வந்த பிறகு நேரா வந்து மங்கோலியா வழியா அமெரிக்கா சென்றிருக்காரு. அமெரிக்கா போன பிறகு வடகொரியாவை பத்தி புட்டு வச்சிருக்காரு. இதுதான் உலக நாடுகள் வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியில இருந்து ஆழ்த்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம்னா அங்க நடக்கிற சட்டங்கள் ஒவ்வொன்றுமே வந்து நம்மளை வந்து உரைய வைக்கும். ஏன்னா இதுக்கும் வடகொரிய அதிபர் கிம் ஜானுக்கு அவரோட மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக ஒரு பெரிய ஒரு டீமை வந்து உருவாக்கி வச்சிருக்காராம். பிளஸ்டர் குவாடில் இருந்த ஒரு அணியை வந்து அவர் வச்சிருக்காராம். இந்த அணி தான் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை மகிழ்ச்சிப்படுத்துமா. அதாவது இது ஒரு அந்தப்புறம் அப்படின்னு சொல்றாங்க. அந்தப்புறத்துக்காக பெண்கள் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இவங்களுடைய காலக்கெடுவு 1 வருடம் மட்டும்தான். 1 வருஷத்துக்கு பிறகு அடுத்த 25 பெண்களை இவங்க வந்து தேட ஆரம்பிப்பாங்க. இவங்க வந்து அணியை வந்து சேர்ப்பாங்க. அதுவும் இந்த பெண்கள் எல்லாமே வெறும் 15 இருந்து 18 வயசுக்குள்ளதான் வந்து இருப்பாங்களாம். இவங்களை தேர்வு செய்யறது எப்படின்னு யோன்மி வந்து சொல்லிருக்காங்க. அதுதான் அதிர்ச்சி. எல்லாமே பார்க்கறதுக்கு பயங்கர ஒரு கவர்ச்சியா இருக்கணும், நாட்டிலேயே மிகவும் அழகா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் அந்த பெண் என்ன சொல்றேன்னா, என்ன வந்து 2 முறை தேர்வு செஞ்சாங்க, ஆனா என்னுடைய குடும்ப பேக்ரவுண்ட காரணம் காட்டி என்ன வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கிம் ஜாங்குக்காக இளம்பெண்கள் தேர்வு செய்யறதுக்காக பள்ளி போன்ற இடங்களுக்கு அவங்க ராணுவ அதிகாரிகள் வருவாங்க. ஒவ்வொரு கிளாஸ்க்குமே போயிட்டு அங்க அழகான பெண்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்களாம். அவங்க கண்டுபிடிச்ச உடனே முதல்ல செய்வது குடும்ப அரசியல் அந்த பத்தி தெரிஞ்சுப்பாங்களாம். முக்கியமா வடகொரியாவில் தப்பிச்சு ஓடிய தென்கொரியாவில் வந்து உறவினர்கள் உள்ள அல்லது அடுத்த நாடுகளில் குடும்ப உறுப்பினர்கள் கொண்ட எந்த ஒரு பெண்ணையும் தேர்வு செய்யறது இல்லையா. அடுத்த கடமா மகிழ்ச்சி அணிக்கு தேர்வு செய்யப்படும் அந்த பெண்களை அந்த பெண்களோட கன்னித்தன்மையை பரிசோதிப்பாங்க. இந்த பரிசோதனையில வந்து பெரிய குறைபாடு இருந்தாலும் நிராகரிக்கப்படுவாங்களாம். வடகொரியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்படும் பெண்கள்ல எல்லோரையுமே வந்து பியாங்குக்கு அழைத்து செல்வாங்களாம். அங்க போன பிறகு பெண்கள் தேர்ந்தெடுப்பாங்களாம். அங்க அவரோட ஒரே நோக்கம் கிம் ஜாங் உன்னை திருப்திப்படுத்துவது மட்டும்தானா. இது அந்த பெண்களுக்கு ராணுவத்துல பயிற்சி அளிக்கப்படுமா. யோன்மி பார்க் சொல்றாரு, இந்த மகிழ்ச்சி அணி 3 பிரிவுகளை கொண்டது அப்படின்னு சொல்றாரு. ஒரு பிரிவு மசாஜில நிபுணத்துவம் பெற்றது, இன்னொரு பிரிவு கிம் ஜாங் உன்னையும் மற்ற அதிகாரிகளையும் திருப்திப்படுத்துவது, 3வது ஒரு பிரிவு பாலியல் நடவடிக்கை சார்ந்ததான். அதே நேரத்தில் மகிழ்ச்சி அணியில் இடம்பெறும் பெண்களோட இணையும் பெண்களின் பெற்றோரிடம் இது பத்தி சம்மதம் பெறப்படுமா. கடுமையான விலைகள் இருந்து தப்பிக்க சம்மதம் தெரிவிக்கிறத விட வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மகிழ்ச்சி அணியில் இடம்பெறும் இந்த பெண்களின் நிலைமை 20 வயசு ஆன பிறகு நிலைமை தலைகீழ மாறுமா. அதாவது படைத்தளபதிகளை அவங்க வந்து திரும்ப செஞ்சுப்பாங்களாம். கிம் ஜாங் தந்த கிம் ஜாங்கில் தான் 1970 இந்த மகிழ்ச்சி அணியை தொடங்கினவர். அவரிடமிருந்து தான் கிம் ஜாங் உன் இதை பின்பற்றாராம். இளம்பருவ சிறுமிகளோடு பாலியல் நெருப்பு கொண்டிருப்பது தனது ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு இவருடைய அப்பா கிம் ஜாங் நம்பினாராம். இருப்பினும் கிம் ஜாங்கில் கடந்த 2011 70 வயதுல மாநாடு பல இறந்தாரு. யோன்மி பார்க் கூற்றுப்படி கிம் ஜாங்கில் 1970 இந்த மகிழ்ச்சி அணி யோசனையை உருவாக்கினாரு. சில அழகான பெண்கள் தேர்ந்தெடுத்து தந்தை கிம் இல் சுங் வசிக்கும் இடத்துல அவரை வச்சா அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவாரு, அது அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு கிம் ஜாங் நினைச்சாரு. இது அவர் நினைச்ச மாதிரியே கிம் இல் சுங்க ரொம்ப கவர்ந்ததால தனது அரசியல் வாரிசு அறிவிச்சாராம். ஆனா
தான் இது. தற்போது வர கிம் ஜாங் வர இது தொடர்ந்துட்டு இருக்கான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க, மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.